ஆன்மீகம் இல்லாம நீங்க உங்களுக்கு அடையாளம் வைக்கத்தான் செய்றீங்க, உங்களுக்கு தனி அடையாளம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் விமர்சனம் ஆக்கிடக்கூடாது. அறிவுபூர்வமான ஒரு சபைகள்ல வந்து இசை வைக்கிறீங்க, கேடு இல்ல, சரி வச்சுட்டு போங்கப்பா, அவ்வளவுதான் விஷயம். காலையில இருந்து பிக் பேங் தியரியை பத்தி தான் ஒரே ஆய்வா இருந்துச்சு. அந்த ஆய்வுடைய இலக்கா வந்து முடிவுல போய் முடிக்கும் போது சார் ஏ.கே. அப்துல் ரஹ்மான் சார் முடிச்சாரு. அது இல்லாத ஒன்றிலிருந்து தான் உருவாச்சு, அதுக்கு வந்து எதுல இருந்து எடுத்தாங்கன்னா குரான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இல்லாத ஒன்றுதான் அப்படின்னு முடிச்சாரு. அதுக்கு இன்னொரு கேள்வி வச்சாங்க, என்னன்னா அறிவியல்ல இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்னு உருவாது என்ற விதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு பதிலும் சொல்லல. இதை தெளிவாக விளக்கும்படி கேட்டுக்கொள்ளும். ஏன்னா அவங்க சொன்னது பிக் பேங் தியரி வந்து அவர் சொன்னது குரானில அடிப்படைன்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த விதி குரானில தான் இருக்கிறது. இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கக்கூடிய விதி குரானில் இருக்கிறது, அது இறைவன் மூலமாக உருவாக்குனது என்று அவர் சொன்னாங்க. உங்ககிட்ட கேட்ட கேள்வி நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல. ரெண்டாவது அறிவியல் இப்படி ஒரு விதி இருக்கிறதா, அப்படி விதி இருந்தா அந்த விதியை சொல்லுங்க. இல்லாததுல இருந்து உண்டாகுமா? இல்ல, வேக்யூம் தியரி கான்செப்ட் வந்து எக்ஸிஸ்டண்டா இருக்கு. இப்ப வேக்யூம்ல ஒரு இடத்துல ஸ்பேஸ்ல ஏர் சுத்தமா இருக்காது, பிரஷர் சுத்தமா இருக்காது. வேக்யூம்ல வந்து சவுண்ட் டிராவல் பண்ணாது, லைட் டிராவல் பண்ணும். சோ வேக்யூம்ல இருந்து ப்ரொடக்ஷன் சென்டர் இருக்குது, அறிவியல் ரீதியாக இருக்கு. ஆனா எது ஸ்டார்டிங் பாயிண்ட், எது இனிஷியேட்டிங் ஃபேக்டருக்குன்னு சயின்ஸ் வந்து ரிவீல் பண்ணும். அதை ரிவீல் பண்ண அத்தியாயத்து வரும்போது அப்ப உங்களுக்கு தெளிவு தெரிஞ்சிடும் இது சூப்பர் நேச்சுரல் பவர் இன்ஃபுளுன்சஸ் இல்லைன்னு. எனக்கு கேக்குறீங்களா சார்? இதை விளக்கும்படி கேட்டுக்கணும். ஏன்னா அவரை விதி சொன்னது, விதி இவங்க இல்லன்ட்டாங்க. அப்படி ஒரு விதி அறிவியல் இல்லன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் தான் கண்டுபிடிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா அந்த விதி இருக்குன்றாங்க, அவங்க குரான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குரானுடைய விதி ஏத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அந்த மறுப்பு, அதுல என்ன உங்களுக்கு வந்து சிக்கல்? அதாவது டாக்டர் சார் சொன்ன பதில் நீங்க வந்து சரியா விளங்கிக்கல. அது சயின்ஸ் ரிவ்யூ பண்ணணுமா, இனிமே பண்ணி கண்டுபிடிப்பாங்க, அதுதான் அவருடைய பதில். சயின்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பாத்தீங்கன்னா நீங்க காலையில இருந்து பேசிட்டு இருக்கீங்களா, இதுவரையும் கடவுள் இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையான இதுதான் உண்மை, கடவுள் இருக்கிறது தான் உண்மைன்ற ஒரு தீர்மானமா ஒரு இது விஷயமே சொல்லலன்ட்டு பேசிட்டு இருக்க விஷயம் நான் வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி சொல்லல. சரிங்களா? கடவுள்ன்றவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட வேலைதான் என்ன, அவர் ஏன் மறைஞ்சு நின்று மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? மக்களோட மக்களா சேர்ந்து இயேசுநாதர் வந்தாரு, அவர் கடவுள்னு சொல்றாங்க, அவர் மக்களோட மக்களா வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வரலாமே கேள்வி நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடவுள் ஏன் மனுஷனை படைக்கணும்? உயிரினங்கள் எல்லாம் படைச்சது கடவுள் தானே, மனுஷனை எதுக்கு படைக்கணும்? இது மாதிரி கஷ்டப்பட்டு விட்டு என் பார்த்து வேடிக்கை சந்தோஷப்படணும். மனுஷனுக்காக தான் உலகத்தையே படைச்சாரு அப்படின்னா மனுஷனை படைக்க வேண்டியதான ஃபர்ஸ்ட் உலகத்தை படைச்சவன. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டைனோசர சத்து இதுன்னு படிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஏன் படைக்கணும்? அது ரெண்டாவது, அதுக்கு விளக்கம் தான். அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற தலைப்புக்கு நாங்க தெளிவா நிரூபிச்சிருக்கிறோம். எதை நீங்க கேக்குறீங்கன்னா அவர் என்ன செய்யறாருங்கிறத சொல்லலாம் தானே கேக்குறீங்க, அது தலைப்பு இல்ல. அவர் என்ன செய்யறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் ஏன் படைச்சாருங்கிற தலைப்பு கிடையாது. நீங்க நான் சொல்லவில்லை என்று நீங்க சொல்லுவது வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற டாபிக் சம்பந்தமா நீங்க சொல்ல காணோம். என்ன சொல்றீங்க, இருந்தா எங்க இருக்கிறாரு? முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து இந்த மாதிரி ஒரு விதியை நம்ம அறிவியல் சூனியத்துல நுழைய இயலாதுன்னா அதுல பயங்கரமான ஆற்றல் சக்தி எல்லாம் இருக்குன்னு சொன்னா, அந்த மாதிரி ஆற்றல் சக்தி எல்லாம் இயற்கையாக வெடித்திருந்தால் வராது என்று சொன்னால், அப்ப நம்மளை மிஞ்சின ஒரு சூப்பர் பவர் இருந்து தீர்மானம் செஞ்சிருந்தால் மாத்திரம்தான் நடக்கும்ங்கிறத கொண்டு நாங்க நிரூபிச்சிருக்கிறோம் கடவுளை. இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னா, கடவுள் இருக்கிறார்னா எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அவர் இருக்கிறார்னா நம்மளோட வர வேண்டியதானே அப்படின்னு கேக்குறீங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கடவுளை வந்து நீங்க வர வேண்டியதானு சொல்றீங்க. இப்ப எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் மேலதான் இருக்கிறாருன்னு நாங்க நம்புறோம் இல்லையா? அண்ட சராசரங்களுக்கு மேல பிக் பேங் தியரி ஏற்பட்டுச்ச, அப்ப அதுல இருந்து ஒரு நட்சத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வெளிச்சம் இன்னும் பூமிக்கு வந்து சேரல. எது சேரல? இந்த பிக் பேங் தியரி ஏற்பட்ட பிறகு அங்கங்க செதறி போடிச்ச பல கேலக்சிகள்ல அப்ப புறப்பட்ட வெளிச்சம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்து இன்னும் பூமியை வந்து அடையவே இல்லை. எது அடையல? ஒரு வெளிச்சம் ஒண்ணு அடையல. சூரியனுடைய வெளிச்சத்தை நீங்க 8 நிமிஷத்துல பாக்குறீங்க. சூரியன் உதிச்சோன்னு நீங்க பார்க்க முடியாது. 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்குது, 8 நிமிஷத்துல பாத்துறீங்க.
அப்ப அந்த சூரியன் பார்க்கிற நேரத்தில் உள்ள நீங்க சூரியத்தை பார்க்கறது இல்ல. இப்ப நீங்க பார்க்கறது 8 நிமிஷம் முந்தின சூரியனை பாக்குறீங்க. இதுதான் சயின்ஸ் சொல்லுது. அப்ப இவ்வளவு வேகமாக வந்து 8 நிமிஷம் சேர்ந்துறதுல அப்படின்னா எவ்வளவு தொலைவில் இருக்கும்? இந்த நட்சத்திரங்கள்லாம் எவ்வளவு தொலைவில் இருக்கு? அப்ப கடவுளை நீங்க சயின்டிபிக்கா நீங்க பாக்குறதா இருந்தால் அவனிடமிருந்து ஒளி புறப்பட்டு இருந்தால் இன்னும் வந்து சேர்ந்திருக்காது. நட்சத்திரமே ஒண்ணு வந்து சேரலையே. உங்களுக்கு வந்து சயின்டிபிக்கா எப்படி பாப்பீங்க? இந்த இருக்காருன்னா பாத்துட்டு போயிடலாம். இயேசுநாதர் மனுஷன், அவர் ஒரு தாய்க்கு பிறந்தாரு, அவர் சாப்பிட்டாரு, அவர் எல்லா விதமான கவலையும் பட்டாரு, மனுஷனோட கலந்து வாழ்ந்தாரு. அவங்க இயேசுவ கடவுள்னு தப்பா நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல இல்லாம இருந்து உண்டானால கடவுள் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா கடவுள் வந்து மனுஷன் கிடையாது, அவர் எங்கேயோ உச்சத்தில் இருந்து கொண்டாடலாம் தீர்மானம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அந்த இஸ்லாமிய நம்பிக்கை இன்றைக்கு ஏன் பார்க்க முடியலங்கிறது ஆன்சர் பண்ணுது. பார்க்க முடியலன்னா பார்த்தல் என்பது வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும், பொருளையா பார்க்கிறோம். நம்ம எதை பார்க்கிறோம்? என்னைய பாக்குறீங்கன்னா என்னைய நீங்க பார்க்கல, என் மீது வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதான் பாக்குறீங்க. இந்த வடிவத்தில் பட்டு அப்படி திருப்பி வந்தோம்னு பாக்குறீங்க. அதனால என்னை இருட்டில் உங்களுக்கு பார்க்க முடியல. என்னைய தான் நீங்க பாத்தீங்கன்னா இருட்டில் என்னை பார்க்கணும்ல, லைட் தான் நீங்க பார்க்க முடியறது இல்ல. மனிதன் பார்ப்பது என்பது வெளிச்சம் தான் பார்க்கணும். அப்ப வெளிச்சம் ஒரு பொருள்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறதான் பார்க்கணும். அப்ப நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்கறாந்தா அந்த ஒளி அங்கிருந்து புறப்பட்டு நம்மளை வந்து அடைஞ்சாதான் பார்க்க முடியும். அப்ப இந்த இருக்கிற ஒரு இந்த கேலக்சிக்குள்ள இந்த யூனிவர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒளி புறப்பட்டு உன்னை பார்க்க முடியலன்னு சொன்னா கடவுளுடைய ஒளி புறப்பட்டு இங்க அதுக்கு மேலையில இருக்கு, அதுக்கெல்லாம் மேலையில இருக்கு. நீங்க இப்படி மனுஷனோட கலந்து வாழ்வான்னு பேசுற எப்படி அது அறிவியல் ஆகும்? எதுக்கு அதுல அருள் மட்டும் எப்படி கிடைக்குது? அருள் மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, இல்ல இல்ல ஒண்ணுமே இல்லங்க. அதுக்குள்ள ஒரு வெடிப்பை உண்டாக்கி இப்படி கேட்கக்கூடிய உங்களை என்ன எல்லாரையும் அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. ஒரு வெடிப்பு தான் அவர் செய்வதற்கு. நீங்க என்ன விளங்கிட்டீங்கன்னா மனுஷன் மாதிரியே கடவுளை நினைச்சுட்டே கேட்டுக்கிறீங்க. அங்க அங்க இருந்துட்டு எப்படி அருள் செய்வாருன்னு அமெரிக்காக்காரன் அங்க இருந்துகிட்டு இந்தியாவை கண்காணிக்கிறான்னு உங்களுக்கு நம்ப இயலுது. சொல்ற ஒரு சாதாரண சேட்டலைட் மூலமா. அப்ப இந்த சேட்டலைட் எல்லாம் மிஞ்சின ஒரு அறிவு கடவுளுக்கு இருக்குங்கிறத ஒரு வெடிப்பு தான். அதுக்குள்ள நம்ம அறிவு திகைச்சு போய் இன்னென்ன இவ்வளவு செட்டிங், இவ்வளவு ப்ரோக்ராம், இவ்வளவு அதிசயங்கள், இவ்வளவு அதுக்குள்ள அடக்கி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அங்க இருந்து கொண்டு அவர் உங்களை கண்காணிப்பார். நல்லா விளங்கிக்கிறேன்னு அவருக்கு நீங்க திரை எல்லை போட இயலாது. நீங்க அவரை பார்ப்பதற்கு அது வந்து உங்களை அடையணும். அவர் கடவுளாமா? அல்ல 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 நாங்க அல்லான்னு சொல்றோம். அரபி அல்லாஹ்ங்கிறது அரபியில் கடவுளுக்கு உள்ள ஒரு வார்த்தை. வழங்குதா? அதுக்கு வந்து நீங்க பேரை வந்து இறைவன் கூட சொல்லிக்கலாம். அந்த பாருங்க எல்லாருக்கான தலைப்பு போடல, இறைவன் இருக்கிறதான் போட்டிருக்கோம். அல்ல அரபி சொல். வழங்குதா? அது என்ன நான் சொல்றேன் இல்ல 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 கேட்கிறேன். என்ன எதுல? ஹலோ, நாளைக்கு நீங்க விவாதத்துக்கு அடுத்து போட்டுக்குவோம். சரி, இப்ப மணி 9 போகுது. ஒரே ஒரு கேள்வி லாஸ்டா முடிச்சுக்குவோமா? சார் வருஷம் 9 மணி முடிந்து விட்டது என்றால் கடைசி கேள்வி, உங்கள் ஆட்களை ஒரு அனுமதி தருகிறீர்கள் என்றால் எங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் வருவாங்க சொன்னா கொடுங்க. அப்படி திறந்து விடுதே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். விட்டுருங்க. டாபிக் நான் ஆக வேணாம். கொடுக்குறீங்களா இல்ல? கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா இல்ல. ஸ்டாப் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு வந்து கால அவகாசங்கள் எதுக்காகனா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணாதான் எதுவா இருந்தாலும் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே வேணாமா? நாளைக்கு உள்ள தலைப்புல கேளுங்க. சரி, நன்றி நன்றி, மிகவும் நன்றி. சரி ஓகே. இப்ப இருங்க, நாளைக்கு உள்ள நாளைக்கு சின்ன ஒரு இல்ல 5 மினிட்ஸ்